இந்த வீடியோல நம்ப இன்வென்டரி பத்தி பார்க்கலாம். அகைன் சொல்ற அதே விஷயம் தான். நம்ம இன்னும் டிரான்சாக்ஷனுக்கு வரல. சரியா? ஸோ டிரான்சாக்ஷனுக்கு வரல. இன்வென்டரி டேட்டா நம்ம எப்படி ஃபீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே. சரி. வாட் டு யூ மீன் பை இன்வென்டரி? இன்வென்டரினா நீங்க என்னென்ன ஆன்சர் பண்ணுவீங்க? புதுசா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி. இன்வென்டரினா ஸ்டாக், கூட்ஸ், அதாவது பிஸ்னஸ்ல நாம்ப டீல் பண்ற ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறோம். ஓகே. ஸோ ப்ராஃபிட்காக நம்ம வாங்கி விற்கிறோம்ல, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம எப்படி நேமை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறது, எப்படி நம்ம பிரித்து கேட்டகரி குரூப்பிங் பண்ணலான்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 ஆப்ஷன் எஸ் கொடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி நோ கொடுத்துக்கலாம். சரி, இப்போ கிரியேட் அப்புறம் ஆல்டர் மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம கிரியேட்குள்ளே போகலாம். இதுள்ள போன பிறகு நம்ம இன்வென்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்வென்ட்ரியில் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்டாக் குரூப்னு ஒன்று இருக்குது, கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸ், குடோன். சரி, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆர்டராக பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் கேட்டகரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வைக்க முடியும். சரியா? அதே மாதிரி ஸ்டாக் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, உங்கள் காலேஜ்க்கு வந்து உங்களை உங்கள் கிளாஸ்க்கு வந்து ஆஃபீஸ் வந்து நீங்களாம் எந்த ஏரியாவிலேருந்து வரீங்கன்னு உங்களை பிரித்து வைக்கலாம். அப்புறம் உங்கள் ஏஜ் வைஸ் பிரித்து வைக்கலாம். நீங்கள் படித்த கோர்ஸ் வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து வைக்க முடியும். ஹைட் வைஸ் அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம பிஸ்னஸில் டீல் பண்ண ப்ராடக்ட்ஸு நிறைய விதமாக நம்ம பிரித்து வைக்க முடியும். அதில் முதல்ல என்னென்னா பிராண்ட் வைஸ். பிராண்ட் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பூர்விகாவுக்கு போகிறோம். ஓகே, பூர்விகான்றது ஒரு பிராண்ட். அது வந்து ஒரு ஷாப்போட பேர். ஆனால் அந்த பூர்விகாவில் என்ன ப்ராடக்ட் வாங்குறோன்றது ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட் எந்த பிராண்டுன்னு சொல்ல ஒன்று இருக்குல்ல, அந்த பிராண்டோட நேம் தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பிராண்ட் நேம் மட்டும் இல்லை, மற்றதையும் நம்ம பிரித்து வைக்க முடியும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் குரூப்பை என்ன பண்ணோன்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்டாக் குரூப்பில் நம்ம பிஸ்னஸில் டீல் பண்ணுற ஒரு ப்ராடக்டோட பிராண்ட் நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பிராண்ட் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எல்ஜி, ஓகே, சோனி, சாம்சங், இந்த மாதிரி என்னென்ன பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் சிஸ்டமில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெறும் இந்த மாதிரி மொபைல்ன்றது இல்லை, இட் மேபி எல்லாமே, லேப்டாப்பில் இருந்து, மொபைலில் இருந்து, ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக்கல் கார், பைக்கு, சைக்கிள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட், ஈவன் க்ரோசரி ப்ராடக்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மசாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆச்சி சாம்பார் மசாலா. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் குரூப்பில் இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி வெறும் ஒரு ப்ராடக்டோட பிராண்ட் நேம் மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிராண்ட் நேம் இல்லாமல் மற்றதையும் பிரித்து வைக்க முடியும். எஸ் முடியும், அது அப்புறம் பார்க்கலாம். நோட்புக்கில் எழுதிக்கோங்க. ஸ்டாக் குரூப் இஸ் யூஸ் ஃபார் கிரியேட்டிங் எ பிராண்ட் நேம் ஆஃப் த ப்ராடக்ட்ன்றது நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, யூனிட்ஸ்னால் என்ன? யூனிட்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், மெஷர்மெண்ட். ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், எப்படி மெஷர்மெண்ட் பண்ண போகிறோன்றது இருக்குது. இது உள்ளே நம்ம போயிட்ட பிறகு இங்கே நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். டைப் வந்து டிஃபால்ட்டாக சிம்பிள் சொல்லிட்டு இருக்குது. சிம்பிள், ஃபார்மல் நேம், அப்புறம் நேம் ஆஃப் டெசிமல் சொல்லிட்டு இருக்குது. இதில் டைப் பக்கம் டிஃபால்ட்டாக நம்ம உள்ளே போகும்போதே இங்கே சிம்பிளில் தான் வந்து நிற்கும். ஓகே, பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் சொல்லி வரும். ஸோ காம்பவுண்ட்னா என்னன்றது நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்க்கலாம். ஆனால் அது காம்பவுண்ட் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சிம்பிள் மீனிங் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் புரியும். சரி, இப்போ சிம்பிள், நம்ம பிஸ்னஸில் வந்து ஒரு அரிசி கடை வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கிலோகிராம்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த சிம்பிளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் கேஜின்னு போடணும். ஓகே,
இங்க ஃபார்மல் நேம் என்ன பண்ணா ஃபுல் நேம் என்னன்றது நம்ம டீட்டெயிலா போடுற மாதிரி. இப்போ கிலோ, கிராம் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருள் வந்து நம்பர்ஸ் தான் மெஷர்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் என்ஓஎஸ்ன்னு போட்டுக்கிறேன். எங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா NUMBRSன்னு சொல்லிட்டு ஃபுல் நேம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பீசஸ் மெஷர்மென்ட் பண்ணுவாங்க. PCS ஷார்ட்டா போட்டுக்கலாம். இங்க நம்ம என்ன பண்ணலாம் PEICS சொல்லிட்டு இப்படி முழுசா போடுற மாதிரி இருக்கும். இப்போ சிலது வந்து பேக்கெட்ல இருந்து வச்சுக்கோங்க. அப்ப நம்ம PKTன்னு போட்டுக்கலாம். ஓகே. அதாவது பேக்கெட். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாக்கெட்டுக்கு பாக்கெட்னு போடுவாங்க. ஆக்சுவலி பாக்கெட்ன்றது வேற ட்ரெஸ்ல இருக்குல்ல அது பேர் பாக்கெட். இது பேக்கெட். இது வேற மீனிங் இருக்கு. சரியா? சரி. டெசிமல்னா என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஃபுல் ஸ்டாப் அப்புறம் வர்றது நம்ம டெசிமல் சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம பிசினஸ் பர்சன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் கரெக்ட்டா வாங்குவோம். இந்த மாதிரி டெசிமல் வாங்க மாட்டோம். டெசிமல் வேணா நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் டெசிமல் வந்து நம்ம இப்போ பெட்ரோல் போடுறோம் நம்ம. ரூ. 100க்கு போடணும்னா ரூ. 100க்கு போட்டுருவோம். நம்ம திடீர்னு டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிட்டு வச்சுக்கோங்க. என்ன வரும்னா, ஒரு ரவுண்ட் அப் வேல்யூ வராது. அதில என்ன வரும், இப்ப டேங்க் ஃபுல் பண்ண சொன்னா வச்சுக்கோங்களேன், ரூ. 380.53 இந்த மாரி வருதுல்ல. அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல் சொல்ற மாரி இருக்கும். நம்ம வேணும்னா 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே. இல்லாட்டா நமக்கு வேண்டாம். வேண்டாம். அதனால எதுவும் போடல. ஓகே. இப்போ நம்ம சிம்பிள் யூனிட் ஆஃப் மெஷர் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. இந்த மாரி நெறைய யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் இருக்கு. இப்போ பாக்ஸஸ்ன்னு சொல்லி இருக்கு. பாட்டில் சொல்லுவாங்க. டசன் ஓகே. அதுக்கப்புறம் டன் இருக்கு. லாட் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அரிசி மூட்டைக்கெல்லாம் பேக்ன்னு இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. இதுல இந்த விஷயமும் நான் சொல்றேன். இப்போ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பாக்ஸே குட்டியோண்டு தான் இருக்கு. ஐ மீன் அது ஸ்பெல்லிங் சொல்றேன். ஓகே. இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே பாக்ஸ்ன்னு போட்டா வராது. அக்செப்ட் ஆகாது. ஒரே நேமா இருந்தா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ப பாக்ஸஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அதாவது எஸ். இப்போ சேவ் ஆகும் பாருங்களேன். சேம் அப்ளிகபிள் ஃபார் பேக் ஆல்சோ. பேக் நம்ம போட்டோம் வச்சுக்கோங்களேன். இங்க போய் BHன்னு அதுவே போட்டோம் அக்செப்ட் ஆகாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, பேக்ஸ்ன்னு போட்டா ஓகே. அதே மாதிரி லாட்க்கு சொல்றது. ஓகே. LOTS சொல்லிட்டு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அது அக்செப்ட் ஆகும். சரி. நான் வந்து இந்த மாரி நெறைய போட்டுருக்கேன். பட் ரியல் லைஃப்ல நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில நீங்க வச்சிருக்க பிசினஸ்க்கோ என்ன மெஷர்மென்ட் தேவைப்படுதோ அது மட்டும் இருந்தா போதும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சரி. இப்போ நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஸ்டாக் குரூப் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் யூனிட்ஸ் பார்த்திருக்கோம். இன்னும் கேட்டகரி பக்கம் போல. 3வது நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாக் ஐட்டம் பக்கம் போகலாம். ஓகே. ஸ்டாக் ஐட்டம் உள்ள போலாம். இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் அதையே ரிப்பீட் பண்றேன். நம்ம இப்ப டேட்டா தான் ஃபீட் பண்றோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் தான் டீல் பண்ண போறோம். அதுக்காக அதோட டேட்டாவ நம்ம உள்ள ஃபீட் பண்றோம். சரியா? இன்னும் டிரான்சாக்ஷன் பக்கம் வரல. ஆல்ரெடி நான் சொல்லிக் குடுத்த லெட்ஜர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 2வது இப்போ சொல்லிக் குடுத்துன்னு இருக்க இந்த இன்வென்டரி இதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 3வது வவுச்சர்ஸ்ல போகும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸ்டாக் ஐட்டம் வந்துட்டோம். ஸ்டாக் ஐட்டம்ல நம்ம என்ன பண்ணோம் ஆக்சுவலி முக்கியமா இதுதான் நம்ம பண்ணணுமே. இதுதான் பண்ணோம். இத பண்றதுக்காக தான் நம்ம இது ஈஸியா வேணுன்றதுக்காக தான் என்ன பண்றோம், இந்த ஸ்டாக் கேட்டகரி அப்புறம் இந்த ஸ்டாக் குரூப் யூனிட்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஓகே. ஆல்ரெடி 2 பண்ணிட்டோம். இன்னும் கேட்டகரி அப்புறம் பண்ணலாம். ஓகே. நாம ஒரு 3 பிராண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் Sony, Samsung, LG. சரி ஃபர்ஸ்ட் LG நம்ம வச்சுக்கலாம். LGல நம்ம ஏசி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஏசின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க இந்த ஒரு ஆப்ஷன் கேக்குதுல்ல. இதுக்கு என்னன்னா, ஆல்டர்னேட்டிவ் நேம் நம்ம இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். வேணாம்னா விட்டுறலாம். இது உங்களுக்கு வேண்டான்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, கான்ஃபிகரேஷன் போய் அத டிசேபிள் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷனுக்கு என்ன ஷார்ட்கட் கீ இங்க இருக்கு பாருங்க F12. ஃபீச்சர்ஸ் வந்து எங்க போனாலும் சரி F11 லிங்க் கிளிக் குடுத்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான் இருக்கும். ஆனா கான்ஃபிகரேஷன் நீங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். நீங்க ஸ்டாக் குரூப் போனீங்கன்னா, அங்க ஒரு கான்ஃபிகரேஷன் வரும். ஸ்டாக் ஐட்டம் போனா அங்க ஒரு கான்ஃபிகரேஷன் வரும். யூனிட்ஸ் பக்கம் போனா அங்க ஒரு கான்ஃபிகரேஷன். இப்ப நான் லைவா காமிக்கிறேன். F12 நான் குடுக்குறேன் பாருங்க. இப்ப இங்க பாருங்க. இதுலயும் அதே மாரி தான். அங்க எப்படி ஷோ மோர் ஃபீச்சர்ஸ், ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் இந்த மாரி ஆப்ஷன் இருக்கும். அதே மாரி ஷோ மோர் கான்ஃபிகரேஷன். இதே எஸ் குடுத்தீங்கன்னா ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் இருக்கும். இப்போ இந்த ப்ரொவைட் இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இத நான் டிசேபிள் பண்றேன். நோ குடுத்தா அந்த இடத்துல அது தேவைப்படாது.
இப்போ அது போயிடுச்சு. எல்ஜி ஏசி நான் போட்டுட்டேன். அண்டர்ல நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கிரியேட் பண்ண அந்த குரூப்ஸ் காமிக்குது. இதே மாரி தான் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போதும், நீங்க அங்க டிஃபால்ட் குரூப்ஸ் காமிக்கும். பட் டிஃபால்ட்டா ஸ்டாக் ஐட்டம்ல இந்த குரூப்ஸ்லாம் வராது. நாம தான் மேனுவலா கிரியேட் பண்ற மாரி இருக்கும். சரியா? எல்ஜி டிவின்னு போட்டிருக்கீங்க. இங்க என்ன வரப்போ? எல்ஜி தான் வரா மாரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் ஏசி, வெறும் ஃப்ரிட்ஜ். இப்போ ஃப்ரிட்ஜ் கூட அண்டர் எல்ஜி. அப்புறம் ஃப்ரிட்ஜ்ன்னு போட்டு அண்டர் சாம்சங்லாம் போட முடியாது. ஏன்னா, நீங்க ஃப்ரிட்ஜ்ன்னு போட்ட பிறகு என்ன ஆகும்னா, அது ஒன் டைம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஏதோ ஒண்ணு எல்ஜில போட்டீங்க. பிராண்ட் கீழ போட்டீங்க. திரும்ப ஃப்ரிட்ஜ்ன்னு போட்டா அக்செப்ட் ஆகாது. சரியா? ஒரே நேம்ல 2 வராதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. சரி. அது மட்டும் ரீசன் இல்ல. இங்க நீங்க என்ன நேம் குடுக்குறீங்களோ, அந்த நேம் தான் அந்த ப்ராடக்ட் இன்வாய்ஸிங்ல வரும். இப்போ நம்ம வெறும் ஏசின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்வாய்ஸ் நம்ம பிரிண்ட் கூட எடுக்கும்போது, வெறும் மட்டும் ஏசின்னு தான் புரியுமா? அது என்ன பிராண்ட், என்ன மாடல்ன்ற மாரிலாம் இருக்கும்ல. அது டீட்டெயிலா வேணும்ல. அதுக்காக இங்க நீங்க டீட்டெயிலா போட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, வெறும் பிராண்ட் நேமும் பொருளோட பேர் வச்சு தான் பண்றேன். நெக்ஸ்ட் மாடல் வச்சு நான் நம்ம பண்ணலாம். ஓகே. எல்ஜின்னு போட்டுக்கிறேன். இப்போ கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து நம்பர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே. நான் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி நான் கிரியேட் பண்ற ப்ராடக்ட்ல நம்பர்ஸ் தான் வரும். எனக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் வச்சிருக்கேன். ஆனா வொர்க்குக்கும் அதுக்கேத்த மாரி மாத்திக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு எதுவுமே குடுக்கல. சரியா? அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே எல்ஜிலயே நான் என்ன பண்றேன், ஒரு டிவின்னு போட்டுக்கிறேன். அகைன் அதே எல்ஜி நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். அதே எல்ஜிலயே நான் என்ன பண்றேன், ஒரு மொபைல் போட்டுக்கிறேன். சரி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிராண்ட்ல 3 ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணலாம். கீழ ஓப்பனிங் பேலன்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கேட்டுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்ல. ஆனா, அது எதுவுமே இல்லாம நான் போட்டுருக்கேன். அதோட மீனிங் என்னன்னு சொல்றேன். நாம்ப இப்ப புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால போன வருஷம், போன ஃபினான்ஷியர்ல நமக்கு எந்த ஸ்டாக்கும் இருக்காது. அப்படி இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாரி தான் கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல எதுவுமே போட மாட்டீங்க. அப்படியே சேவ் பண்ற மாரி இருக்கும். இன்கேஸ் நாம்ப போன ஃபினான்ஷியர்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபினான்ஷியர்ல இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்றோம்னா, அப்ப அந்த ப்ராடக்ட்ட இந்த இந்த கம்பெனிக்குள்ள கொண்டு வரணும். ஐ மீன் இந்த அக்கவுண்ட்ஸ்ல கொண்டு வரணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் போடுற மாரி இருக்கும். சரியா? எப்படின்றத பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், சாம்சங் டிவின்னு ஒண்ணு வச்சுக்கிறேன். அண்டர் எதுல வரும்? சாம்சங்ல வர மாரி இருக்கும். ஆஸ் யூசுவல் டிவி, இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் நம்பர்ஸ் தானே வரும். ஸோ நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். சாம்சங் டிவி போன வருஷம் ஒரு 25 இருக்கு. பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோசிங் ஸ்டாக்கா இருக்கு. அது ஏதாச்சும் ஓப்பனிங் கொண்டு வரணும்ல. அதோட குவான்டிட்டி இங்க மெஷர்மென்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே. இங்க ரேட் கேக்குதுல்ல. இங்க ரேட்ல நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிவியோட பிரைஸ் நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்ன்றத போடணும். நான் என்ன பண்றேன், ஒரு 15,000 போட்டுக்கிறேன். சும்மா கற்பனை பண்ணி தான் அமௌண்ட் போடுறேன். அதனால ஏன் வெறும் 15ன்னு கேட்காதீங்க. சரி. இப்போ 25 டிவி இன்டூ 15,000 நான் என்டர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி வரும் பாருங்க. நோட் பண்ணி பார்த்தீங்களா? சரி. இப்போ இந்த மாரி ஓப்பனிங் ஸ்டாக் இல்லாட்டினா, நான் வந்து எல்ஜில போட்ட மாரி எம்ப்டியா விட்டு வரலாம். பட் ஓப்பனிங் ஸ்டாக் இருந்துச்சுன்னா, இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓப்பனிங் ஸ்டாக் போட்டுட்டு, ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னன்றத மென்ஷன் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி திரும்ப இங்க போடுவாங்க. அப்ப என்னன்னா, டபுள் மடங்கு கால்குலேட் ஆகுற மாரி இருக்கும். நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ஒரு பொருள் அதாவது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலா எத்தன குவான்டிட்டி இருக்குன்னு மெஷர்மென்ட் பண்ணிருவீங்க. ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்னன்றத இங்க நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா, அது என்டர் குடுத்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது கால்குலேட் பண்ணி இங்க நமக்கு காமிக்கும். சரியா? ஓகே. இப்போ திரும்ப அதே சாம்சங்ல நான் என்ன பண்றேன், ஒரு மொபைல் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ சாம்சங் நம்பர்ஸ் ஒரு 37 இருக்க மாரி போட்டுக்கிறேன். பிரைஸ் வந்து ஒரு 20,000 போட்டுக்கிறேன். சரி. இப்போ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இந்த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பிராண்ட் நேம், ஸ்டாக் குரூப் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் ஐட்டம் பண்ணியிருக்கோம். இதில நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ
ஒரு ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, வெறும் பிராண்ட் நேம் மட்டும் தான் இருக்க மாரி பண்ணியிருக்கோம். ஆம் ஐ ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ராடக்ட் இன்னொரு விதமா பிரிக்கலாம்ல. இப்போ உங்க ஆஃபீஸ்ல உங்க ஓனர் கேட்குறாங்க. உங்க ஓனர்னா மேனேஜர் யாரோ கேட்குறாங்க. இல்ல உங்களுக்கே தேவைப்படுதுன்னா, ஒவ்வொரு பிராண்ட்ல என்னென்ன பொருள் இருக்கு, எத்தன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதே மாரி அதோட டிஃபரெண்ட் மாடல்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அத நம்ம எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வெளிய வரேன். பின்னாடி வர்றதுக்கு எஸ்கேப் குடுத்து வரலாம். இப்ப ஸ்டாக் குரூப் பார்த்துட்டோம். ஸ்டாக் ஐட்டம் பார்த்துருக்கோம். யூனிட்ஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாக் கேட்டகரின்றது எப்படின்னா, நாம்ப ஒரு ப்ராடக்ட் எப்படி பிரிச்சு வைக்க போறோம். இப்போ எப்படி பிரிப்பாங்கன்னா, எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்ல அதுக்கு கீழ மொபைல்னு ஒண்ணு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது எப்படின்னா, ஒரு குரூப், சப் குரூப், ஒரு கேட்டகரி, சப் கேட்டகரின்னு சொல்லி இருக்கு. நான் சப் கேட்டகரி, சப் குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும் இன்னும் சொல்லி தரல உங்களுக்கு. அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயத்த நம்ம பார்க்கலாம். சரி. நம்ப ஒரு ப்ராடக்ட்ட எப்படி பிரிச்சு வைக்கலாம் மாடல் வைஸ்ன்னு பார்க்கலாம். கேட்டகரின்றது நீங்க ஒரு ஷோரூம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்குறீங்க. அவங்க கேட்குற விஷயம் என்னன்னா, நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. எந்த பிராண்ட் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாங்க. அந்த அமௌண்ட் என்ட்ரி கொடுத்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு கேட்பாங்கல்ல. என்ன மாடல் வேணும்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணீங்க? ஃப்ரண்ட் லோடா, டாப் லோடான்றது இருக்குல்ல. அந்த மாரி அந்த மாடல் நேம தான் நம்ம கேட்டகரில போடுற மாரி இருக்கும். நான் என்ன பண்றேன், ஒரு வாஷிங் மிஷின கேட்டகரைஸ் பண்றேன். ஓகே. அ வாஷிங் மிஷின்ல தான் அந்த டாப் லோட், ஃப்ரண்ட் லோட் நான் அத மாத்தி சொல்லிட்டேன். இப்போ டாப் லோட்ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் லோட்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியும். டபுள் டோர், சிங்கிள் டோர்ன்னு போடுவாங்கல்ல. நம்ம அது பார்த்துக்கலாம். இந்த மாரி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, உங்க வீட்ல இருக்கிற பொருள நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஒரு ஃபேன் இருக்கு. அந்த ஃபேன நீங்க எப்படிலாம் பிரிப்பீங்க? அதாவது மேல ஓடுதுல்ல, அத நீங்க என்ன சொல்வீங்க? சீலிங் ஃபேன் சொல்ற மாரி இருக்கும். ஓகே. செவுருல மாட்டியிருக்கிறத வால் ஃபேன் சொல்ற மாரி இருக்கும். கரெக்ட்டா? கீழ குள்ளமா இருக்குல்ல, அத டேபிள் ஃபேன் சொல்ற மாரி இருக்கும். அப்புறம் நல்லா ஹைட்டா நிக்கணும்ல, ஸ்டாண்டிங் ஃபேன் சொல்லுவாங்க. இன்னொன்னு ஏசி மாரி நிக்க வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன பண்ணுவோம்னா, வெறும் காத்து மட்டும் தான் வரும். அது பேர் என்ன டவர் ஃபேன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபேனையும் நம்ம இவ்ளோ கேட்டகரிஸ் பிரிக்கும்போது, அப்ப மத்த பொருள் எத்தன இருக்குன்றத நோட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2, 3 பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அகைன் ஸ்டாக் ஐட்டம் தான் போய் பார்க்க போறோம். சரி. நான் என்ன பண்றேன், இப்போ சோனின்னு போட்டுக்கிறேன். சோனில டாப் லோட், ஃப்ரிட்ஜ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. அண்டர் என்ன பிராண்ட் வரும்? சோனின்னு வரும். பட் இதுல ஒரு விஷயம் நீங்க அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். என்ன விஷயம்னா, இந்த இடத்துல குரூப் மட்டும் காமிக்குது, கேட்டகரி இல்ல. அப்ப இல்லாட்டினா நாம என்ன பண்ணணும், அத எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஓகே. எனேபிள் பண்றதுக்கு இந்த இடத்திலேயே ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுதுல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபீச்சர் உள்ள போகலாம். அதாவது F12 ஃபீச்சர்ஸ் உள்ள போகலாம். இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, மோர் கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் எஸ் குடுத்துக்கலாம். ஆல் கான்ஃபிகரேஷன் எஸ் குடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கு காமிக்கும். இப்போ நம்ம இன்வென்டரி தானே தேவைப்படுது. இங்க நோட் பண்ணி பாருங்களேன். யூஸ் ஸ்டாக் கேட்டகரி ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ன்ற ஆப்ஷன் நோல இருக்கு டிஃபால்ட்டா. ஏன்னா இப்ப தான் நம்ம டேலி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நோல இருக்கு. உங்களுக்கு அது தேவைப்பட்டா தான் நீங்க அத யூஸ் பண்ற மாரி. தேவையில்லன்னா நீங்க யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே. அதனால நம்ப இப்போ இது எனக்கு தேவை. நான் எஸ் குடுத்துக்கிறேன். நீங்களும் உங்க சிஸ்டம்ல இப்படி தான் இப்ப எனேபிள் பண்ற மாரி இருக்கும். சரியா? ஓகே. இப்ப நான் எஸ் குடுத்தேன்ல இங்க வந்துருச்சு. இங்க இப்ப பாருங்க. இங்கேயும் காமிக்குது. அந்த லிஸ்ட் இங்கேயும் காமிக்குது. இங்க Sony டாப் லோட் ஃப்ரிட்ஜ்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே. சாரி. நான் தப்பு பண்ணிட்டேங்க. ஆக்சுவலி வாஷிங் மிஷின் சொல்லிட்டு வரும். சரிங்களா? இங்க நான் என்ன வரணும்? இங்கேயும் அதே டாப் லோட் நம்பர்ஸ். நான் இப்ப சும்மா குவான்டிட்டி 60 இருக்க மாரி போட்டுக்கிறேன்.
சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அகைன் பண்றேன். அதே சோனி, அதே வாஷிங் மிஷின் தான் பண்ண போறேன். பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் போடுறேன். ஓகே. இது என்ன பிராண்ட்? சோனி பிராண்டா வரும். என்ன மாடல்? அதாவது ஃப்ரண்ட் லோட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே. சரி. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இதுல நான் எதுவும் உங்களுக்கு சொல்லி தரலன்னா இன்வென்ட்ரி அவ்வளோதான் இல்லை. இன்வென்ட்ரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாடலும் டிஃப்ரெண்டாக இருக்கு. நம்ம இப்போ ஒரு பேசிக் தான் பார்த்துருக்கோம். குடோன் எப்படின்றது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? சரி. இப்போ நம்ம பண்ண வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் குரூப்ல என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட பிராண்ட் நேமை நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டாக் கேட்டகரியில் நம்ம டீல் பண்ணுற ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கலாம். என்ன மாடல்ன்றது இருக்கலாம். அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். யூனிட்ஸில் நம்ம டீல் பண்ண ப்ராடக்டோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கலாம். சரியா? சூப்பர் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, நிறைய மெஷர்மெண்ட் இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அப்போது அவங்க எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரு நிறைய அதை மென்ஷன் பண்ணிப்பாங்க. இந்த எல்லாமே சேர்ந்து தான் ஸ்டாக் ஐட்டம். அங்கே பண்ணது எல்லாமே இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்க கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. சரி. இப்போ அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்லிடுவோம் உங்ககிட்ட. நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கா இல்லையான்றத பார்க்கலாம். ஓகே. ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டோம் தானே, ஓப்பனிங் ஸ்டாக் போட்டோம்ல, அது எப்படி எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்கலாம். இதை நம்ம எங்கே போய் பார்ப்போம்னா இதுக்கு பேர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ரிப்போர்ட் பொறுமையாக நான் வந்து இங்கே வரேன். இங்கே நோட் பண்ணி பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் சம்மரின்னு சொல்லிருக்கா, இங்கே போய் நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த பிறகு இங்கே நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். சாம்சங்கில் ஒரு அமௌண்ட் காமிக்குது, சோனியில் ஒரு அமௌண்ட் காமிக்குது, எல்ஜியும் தான் நம்ம ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம், ஆனால் அமௌண்ட் காமிக்கல. சரியா? என்ன ரீசன்றது கிளியராக சொல்கிறேன். எல்ஜி ப்ராடக்ட்டில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே போடலை. வெறும் ப்ராடக்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதால அந்த பொருள் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தா அல்லது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குன்றது அர்த்தம். ஓகே. பட் இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல சாம்சங், சோனி பிராண்ட் நேம் மட்டும் காமிக்குது, அமௌண்ட் காமிக்குது? ஓகே. அதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்றத நம்ம காமிக்கல. கரெக்டா? இதை நம்ம என்ன இது ஆக்சுவலி இது வந்து என்னன்னா கண்டென்ஸ் ஆயிருக்கு. அதாவது சுருக்கி காட்டியிருக்கு. நமக்கு டீட்டெயில் வியூ வேணும். நம்ம என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம்னா ஆல்ட் F1ன்ற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். ஓகே. அகைன் நீங்கள் ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கண்டென்ஸ் ஆயிடும். டீட்டெயில் வியூ வேணும்னா அகைன் ஆல்ட் F1 ஒரே ஷார்ட்கட் கீ தான் திரும்ப தான் ப்ரெஸ் பண்ண வரும். தெரியாமல் என்ன பண்ணுவீங்க, F1 ப்ரெஸ் பண்ணாது. F1 ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ஹெல்ப்புக்கு போயிடும். சரிங்களா? ஸோ ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி டீட்டெயிலாக காமிக்கும். நீங்கள் பாருங்கள், அழகாக காமிக்குது பாருங்கள். அந்த பிராண்டு கீழே என்னென்ன பொருள் இருக்குன்றது காமிக்குது, எத்தனை இருக்குது, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருந்து காமிக்குது பாருங்கள். கீழே பார்க்கலாம். டோட்டலாக எவ்வளோ வேல்யூ உள்ள ப்ராடக்ட் நம்ம இருக்குன்றது இங்கே நோட் பண்ணி பாருங்கள். அதில் வெறும் சாம்சங் மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு, வெறும் சோனி மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எத்தனை எவ்வளோன்றது நம்ம காமிக்குது. சரியா? ஸோ நமக்கு எல்லாமே பேசிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளே போகப்போ நிறைய லேர்ன் பண்ணலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சரியா? ஓகே. எல்லாருக்கும் பாய்.